ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிலேட்டட் டு த இஎம்டி யூனிட் 5th இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியணும். ஓகே, அப்போ கூலும்ஸ்லாம் என்னன்னு தெரியணும். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் ப்ராப்ளம் வி நோ த டூ ஃபார்முலாஸ். கூலும்ஸ்லாம் என்ன நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கூலும்ஸில். அப்போ கூலும்ஸில் எப்படி எழுதலாம்? தட் ஷுட் பி தென் எஃப்ஸ் ஈக்குவல் டு தென் டைரெக்டாக நான் ஆன்சர் எழுதுகிறேன். ஓகே, 1/4π எப்சிலான் நாட் தென் Q1 Q2/R². This is the Coulomb's law. Next we know the definition for Gauss law. Gauss law. For Gauss law how to write? Then pi which is equal to then Q/epsilon naught. அப்போ இங்கேயும் எப்சிலான் நாட் இருக்குது, இங்கேயும் எப்சிலான் நாட் இருக்குது. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் எப்சிலான் நாட்? ஃப்ரம் த கூலும்ஸில் நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ எப்சிலான் நாட் என்னது? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போது எப்சிலான் நாட் டெஃபினட்டாக இதை கேட்பாங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்ன? தட் ஷுட் பி 8.854 into 10⁻⁻12. That should be a Coulomb square divided Newton meter square. So this is the formula for permittivity of free space. Okay, that should be 8.854 into 10⁻⁻12. Then Coulomb square divide Newton meter square. So இது மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் we have to solve this problem. Okay, good. So next we move on to the problem. Okay, அப்போ what are all the given? First we have to write down the given. அப்போ given என்னென்ன கொடுத்துருக்காங்க? that should be a flux. that should be a then electric flux கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ electric fluxன்றது என்னது? a point charge causes an electric flux then -6 into 10⁻³ Newton meter square Coulomb inverse to passes through the spherical Gaussian surface of 10 cm radius centered on the charge. அப்போது ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, இதுலேருந்து கண்டுபிடிக்க சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன், if the radius of the Gaussian surface is doubled then how much flux will passes through the surface? That is the one question. Then second, what is the value of charge? அப்போது இந்த கொஸ்டின்லேருந்து என்னென்ன given கொடுத்துருக்காங்க? அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது then pi can be written as -6 into 10⁻³ Newton meter square Coulomb inverse. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ radius of spherical Gaussian surface. What is the value for radius Gaussian surface? That should be then r is equal to 10 cm. அப்போ which is converted into a மீட்டரில் போட்டால் then 10 into 10⁻⁻². மீட்டர். ஓகே, இப்போ சென்டிமீட்டர்லேருந்து பே அவுட் கன்வெர்ட் டு மீட்டராக பண்ணியாச்சு. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. தென் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? இப்போ ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா? தட் ஷுட் பி a electric flux. Electric flux, how to write? Then formula, how to define? Then Gauss law, the total electric flux of the field E over any closed surface is equal to 1/epsilon times of total net charge enclosed by the surface. அப்போ pi which is equal to then Q/epsilon naught. Okay, so this is the formula. அப்போ நம்மளுக்கு எப்சிலான் நாட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எப்சிலான் ஈக்குவல் டு தென் 8.854 into 10⁻⁻12 then Coulomb square
divide Newton meter square. அப்போது we have to find out, so what is the value of charge தான் கேட்டிருக்காங்க. அப்போது q is equal to என்னான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். this is one question. அப்போது ஓகே, அப்போது we come to the solution. ஓகே, அப்போ given நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, அப்போ சொல்யூஷன். அப்போது first one you read the question. First one, if the radius of the Gaussian surface is doubled, then how much flux will passes through the surface. So radius கொடுத்துட்டாங்க. அந்த radius, if the radius is double நம்போது அப்போ electric flux அந்த surface குள்ள எப்படி pass ஆகும், that is the question. அப்போ if the radius of the Gaussian surface is double na, the electric flux, that should be the electric flux in the new surfaces. For example, the electric flux then passes through the new surface எப்படி இருக்கும், it should be a same தான் இருக்கும். there should be a no changes. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. if the radius is doubled, then what is the surface? அப்போது an electric flux then passes through the new surface will be a same. அப்போ இது எப்படி இருக்கும், சேம் ஆனாலும் it should be a depends on the net charge, depends on net charge. அப்போ independent of radius, that is the most important. 2 marks, sorry 1 marksல definitely கேட்பாங்க. independent of the radius. அப்போ what is the first solution? first என்னது, that should be a pi is equal to minus 6 into 10 power 3 then Newton meter square then Coulomb inverse. this is the answer, because இப்போ ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த ரேடியஸ் டபுள் ஆகும்போது அப்போ சர்ஃபேஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் will passes through the new surface, it should be a same. அப்போது ஆல்ரெடி என்ன ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே ஃப்ளக்ஸ் தான் will be same. அப்போது it should be a depends on the net charge. net charge பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். it should be independent of radius. அதனால் ஃபஸ்ட் ஒன்றுக்கு there should be a pi will be a same. okay, next we find out the next one. so this is the first cases. then second cases அப்போ we know the, we find out the q. so this is the formula. okay, அப்போ we have to rearrange this. இது எப்படி எழுதலாம், q தான் நம்மளுக்கு வேணும். அப்போ q is equal to, how to write, then we have to cross multiply this one. okay, அப்போ then epsilon naught into pi, we know the value. q is equal to, what is the value, q is equal to, then q is equal to, what is the value for epsilon naught, that should be then 8.854 into 10 power minus 12 into, then what is the value for pi, this one. அப்போ then minus 6 into 10 power 3, then we have to multiple, then finally we have to get, then q is equal to, then minus 5.31 into 10 power minus 8 coulomb. so this is the answer. அப்போ what is the answer, first ஒன்னுக்கு what is the first one, then pi is equal to same, whatever it may be a double ஆனாலும் the surface will be a same, that should be minus 6 into 10 power 3 Newton meter square Coulomb inverse. next one, what is the value for q, then q is equal to minus 5.31 into 10 power minus 8 Coulomb. okay, ஸோ இதை மாதிரி கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இது சம்மந்தமாக எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கூட உங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா PGTRB வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது நாட் ஒன்லி ஃபார் PGTRB, எல்லா எக்ஸாமுமே இட் ஷுட் பி யூஸ்ஃபுல். நம்ம நிறைய டைம் எல்லாமே ப்ராப்ளத்தை தான் நம்மளுக்கு மார்க் வந்து அதிகமாக போகிறதுக்கான காரணமே. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய வீடியோக்குள்ளே இது மாதிரி நம்ம ப்ராப்ளம் சம்மந்தமாகவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நண்பர்களே. ஸோ தேங்க்யூ.